शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। विषय चैतन्य अभेदाभिव्यक्तिलक्षणस्य आपरोक्षस्य स्वविषय चैतन्यगत अज्ञाननिवृत्ति प्रयोज्यत्वे तस्य अज्ञाननिवृत्ति प्रयोजकत्वात् ज्ञानमात्रम् अज्ञाननिवर्तकं भवेत् इति चेत् பிரம்மபரிச்சயத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தால் எந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பட்சங்கள் வந்து இப்போ அதுல வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஒரு இளைஞர் வந்து விஷய சைத்தன் அதாவது அபரோக்ஷமான ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதா, எந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதுன்னு கேட்டா அபரோக்ஷமான ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். தானே அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எதுவாகும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, எந்த இடத்துல விருத்தி சைத்தன்யமும் விருத்திவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் அபிண்ணமாயிடுமோ அந்த இடத்துல ஞானம் அபரோக்ஷ ஞானம். அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், எப்படி இருந்தா விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் கலந்து ஒன்னாக முடியும் அப்படின்னு. அப்ப நீங்க சொல்லணும், எங்க அஜானம் நிவர்த்தி ஆயிடுமோ அந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னாகிடும். இப்ப அஜான நிவர்த்தி ஆகவேன்னு சொன்னா இது அனாவிரதம் ஒரு ஆவிரதம்னு சொல்லி ரெண்டும் தனித்தனியாவே இருக்கிறோம், ஒன்றும் விஷயாவாது. இப்ப அப்போ விருத்திவச்சின்ன சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் ஒன்னாகணும்னு சொன்னா அஜான நிவர்த்தி ஆனாக்கா அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றேன். இப்ப அஜான நிவர்த்தி ஆனாக்கா அது கலக்கும்னு சொன்னா அப்படி கலந்தாதான் ஞானம் பிரத்யட்சமாகும். பிரத்யட்சமானாதான் இது அஜானத்தை நிவர்த்தி பண்ணோம்னு சொன்னா அஜான நிவர்த்தி பிரயோஜகமா அஜான நிவர்த்தி பிரயோஜ்யமா அப்படின்னு விருத்தி விஷய சைத்தன்யாபேதாபிவ்யக்தி லட்சணஸ்ய ஆபரோக்ஷஸ்ய விஷய சைத்தன்யகத அஜான நிவர்த்தி பிரயோஜ்யத்தை, அதாவது ஞானத்திலே வரக்கூடிய அபரோக்ஷத்துவம் அப்படிங்கிறது அஜான நிவர்த்தி வந்தாத்தான் வரும் அப்படின்னு சொன்னதாக. அதாவது அஜான நிவர்த்தி இருக்கே அதுதான் இந்த ஆபரோக்ஷத்துக்கு காரணமாக இருக்கு. பிரயோஜகங்கிறதே காரணம்னு சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டு எந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அபரோக்ஷ ஞானம் தான் அஜான நிவர்த்திக்கு பிரயோஜகம் சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியலைன்னா அப்ப அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் எதுனா ஞானம்னு வந்து சொல்லணும். அபரோக்ஷ ஞானம் அதுன்னு சொல்லாம ஞான மாத்திரம் அஜானத்தை நிவர்த்தணும். ஏன்னா இப்படி அந்யோன்யாசிரியம் வந்த உடனே இப்படி சொல்ல வேண்டியது வந்து ஞான மாத்திரம் அஜான நிவர்த்தனம் ஞானம் உற்பத்தியமானம் காரணமகிம்னா விஷய சம்பிருஷ்டமேவ உற்பத்தியதே ததேவ அஜான நிவர்த்தகம் விசேஷனா ஐந்திரிக ஜானானாம் ததாத்வா. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அந்யோன்யாசிரியம் வராதபடிக்கு சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு பதில் வரணும், எந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு கேட்கிறேன். அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எதுவாகும் அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், எந்த ஞானம் உண்டாகும் போதே விஷயத்தோடு சேர்ந்து உண்டாகிறதோ, அது ஏன் அப்படி விஷயத்தோடு சேர்ந்து உண்டாகிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இருக்கு. இவருடைய சந்திகர்ஷாதிகள் விஷயத்துல இருக்கிறதுனாலே இது உண்டாகும் போதே விஷயத்தோடு சேர்ந்தே விருத்தி ஞானம் உண்டாகிறது. அப்படி உண்டாகக்கூடிய ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபரோக்ஷ ஞானம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அப்படி வரக்கூடிய ஞானம் அபரோக்ஷ ஞானமா தான் இருக்கும். ஆனா அபரோக்ஷ ஞானமா இருந்தா அது வந்து அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அந்யோன்யாசிரியம் வரும். அப்படி சொல்லலை.
எந்த ஞானம் தன்னுடைய காரணத்தினாலே விஷயத்தோடு சேர்ந்து உண்டாகுமோ, சேர்ந்து உண்டாகுமோனா விஷயமும் இதுவும் சேர்ந்து ஒரே சமயத்தில் உண்டாகுதுன்னு இல்லை, இது உண்டாகும் போது விஷயத்துல சம்பந்தப்பட்டு இருக்குமோ, விஷயத்தை நெருங்கி சேர்ந்து இருக்குமோ வரும்போது அந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படி சொல்லுது. எல்லா ஞானமும் இல்லை, பரோட்ச ஞானம் அப்படி வராது. விஷயம் எங்க தூரக்கு இருக்கு, பரோட்ச ஞானம் இருக்கு. ஞானம் இங்கே நம்ம அந்த கரணத்துல வந்துடும். அதனால அபரோட்ச ஞானம் ஒண்ணுதான் இது ஒன்றுவாகும். அதனால மற்ற ஞானத்தை வியாபத்துக்கு நிறுத்தலாம். ஐந்திரியக ஞானானு கதாத்வாது, இந்திரியத்தினால வரக்கூடிய ஞானங்கள் எல்லாமே நிச்சயமா இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சன்னிகர்ஷம் இருக்கு, சம்பந்தம் இருந்தால் தான் இந்திரியத்தினால ஞானம் உண்டாகிறது. ஆனா தீர்மானமா அது விஷய சம்பந்தப்பட்டுதான் உண்டாகும். ஏவஞ்ச சப்தாத் உற்பத்தியமானமபி பிரம்மஞானம் சர்வோபாதான பூத விஷய பிரம்ம சம்சர்ஷ்டமேவ உற்பத்தியதே தஸ்ய அஜ்ஞான நிவர்த்தகத்துவம். அஜ்ஞான நிவர்த்தௌ தன்மூல பேத பிரவிலயாத் ஆபரோக்ஷேஞ்ச இது உபபத்தியதே தராம். இப்படி சொன்னதுனால இங்க பிரகிருத்தத்துல சப்தத்தினாலதான் நமக்கு சாட்சா்காரம் ஏற்படுறது பிரம்மஞானம். இந்த பிரம்மஞானம் சாட்சா்காரமா ஏன் வருது, இதுவும் சன்னிகர்ஷத்தினால வரல. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா, இது எந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதோ அந்த பிரம்மம் சர்வ உபாதானம், சர்வ ஜெகத் உபாதானமாக இருக்கு. அப்படின்னா இந்த விருத்தி ஞானத்துக்கும் அது உபாதான காரணம் தானே. சர்வ உபாதானம் சொன்னா அந்த சர்வத்துக்குள்ள இந்த விருத்தி ஞானமும் சேர்ந்தது தானே. விருத்தி ஞானத்துக்கும் அது உபாதானமாக இருக்கணும். அப்படியானால் இந்த விருத்தி ஞானம் அந்த விஷயமான பிரம்மத்தோடு சேர்ந்துதான் உண்டாகணும். உபாதானத்தை விட்டு காரியம் தனியா இருக்கவே முடியாது. அதனால உபாதானத்தோடு சேர்ந்துதான் உண்டாகணும் அப்படின்னு இருக்கு, வேற வழி இல்லை. அப்படியானால் பிரம்ம தியானங்கிறது பிரம்ம சாட்சா்காரமாக விஷயமான பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டு சேர்ந்து பக்கத்துல இருந்து உண்டாகிறது. அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த தியானமானது பிரம்ம விஷயமான அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதே மாதிரி அபரோக்ஷம்னு இதை சொல்லலாம். எப்போ அபரோக்ஷம்னு சொல்லலாம், நான் சொன்ன லட்சணம் வருது. அந்த பிரம்ம அஜானத்தை நிவர்த்தி பண்ணிருக்குன்னா, அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணாத பரியந்தம் பிரம்மங்கிறது ஆவரணம், நான் அனாவிரதம். ஆவிரதம் அனாவிரதம் ரெண்டுக்கும் பேதம் வருதுங்கிறது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும். இந்த ஆவரணத்தை இது நிவர்த்தி பண்ணிவிட்டா அப்போ ஒன்னா போயிடும். அந்த அஜானத்தால ஏற்பட்ட அந்த பேதங்கிறது போயிடுது. அஜான நிவர்த்தவும் தன்மூல பேத பிரவிலையா, அந்த அஜானத்தை மூலமாக கொண்ட ஜீவ பிரம்ம பேதங்கிறது பிரவிலயத்தை அடைந்து விட்டது, காணாமல் போயிடுது. அதனாலே அந்த ஞானத்துக்கு அபரோக்ஷத்துவம் சாட்சா்காரம்னு அதை வச்சுதான் சொல்றாங்க. இது உபகல்வியதே தரலாம். எல்லா விவசாயம் இப்படியே இது பண்ணிட்டு போகலாம். பிரம்மம் உபாதானமா இருக்கிறதுனாலே பிரம்ம விஷயமான இந்த ஞானம் அந்த பிரம்மத்துல தான் உண்டாகணும். கடாதி விஷய ஞானம் சன்னிகர்ஷம் அங்க ஏற்படுறதுனால கடத்தோடு சேர்ந்து உண்டாகுது. பிரம்ம விஷய ஞானம் அப்படிதான் உண்டாகணும், வேற வழி இல்லை. அப்போ ஒரு கேள்வி வருது, இப்படி சொன்னால் வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அத்தியனம் பண்றச்சே தத்துவமதிங்கிற வாக்கியத்தை அவன் அத்தியனம் பண்ணியிருக்கான் இல்லையா, அப்பவே அவனுக்கு கொஞ்சம் அர்த்த ஞானம் வருது. அந்த அர்த்த ஞானமும் பிரம்ம விஷய ஞானம் தானே, அதுவும் பிரம்ம சம்சிருஷ்டமா தானே இருக்கு. பிரம்மன் தான் சர்வோபாதானமாச்சே. அப்போ அந்த ஞானத்தினாலேயே இவனுக்கு மூலாஞான நிவர்த்தியாகி மோட்சம் வரணுமே அப்படின்னு அடுத்த கேள்வி. நம்மேவும் அத்தியனகீத வேதாந்த ஜன்மேனாபி தஜ்ஞானேன மூலாஜான நிவர்த்தியா ஆபரோக்ஷம் பின்னஸ்யா கேள்வி கேட்கிறேன். அத்தியனம் பண்ற காலத்திலே ஒரு ஞானம் வந்தான். இப்ப நாம எந்த ஞானத்தை பத்தி சொல்றோம்னா சிரவணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஞானம். சிரவணம் எப்போ வரும்? அத்தியனத்துக்கெல்லாம் அப்புறம். வேதாத்தியனையெல்லாம் முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் இவன் சிரவணம் பண்ணலாம் இல்லையா. சிரவணங்கிறது என்ன? வேதாந்தார்த்த விசாரம். இந்த விசாரம் பண்ணி அப்புறம் ஞானம் வருதுன்னு சொல்றது. இந்த ஞானத்துக்கும் சிரவணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வாக்கியத்திலேருந்து அபாதத்தாக ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இல்லை, அதே வாக்கியம் தான், அதே விஷயம் தான்.
அப்படி இருக்கும்போது அந்த பிரம்ம ஞானம் கூட நிறுத்தப்படலாம். ஏன்? அதுவும் சர்வோபாதானமாக இருக்கக்கூடிய பிரம்மங்கிற தன்னுடைய விஷயத்தோடு சம்பந்தப்பட்டுதான் உண்டாகணும் இல்லையா? வேற வழி இல்லை. அப்ப அதனாலேயே வந்து அஜ்ஞான நிவர்த்தியாகி எல்லாம் ஆயிடுமே. அதுக்கப்புறம் மோட்சம் வந்ததுக்கு அப்புறம் இவன் எதுக்காக சிரவணாதிகள் பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டுட்டான். அத்தியன காலத்தையும் ஞானம் வரும், அந்த ஞானமே மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணிடுமே, நீ சொன்ன வழியில அந்த லட்சணத்துக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டான். நடுப்புற ஒருத்தர் சொல்றான், நான் இது சொல்றேன் இந்த கேள்விக்கு என்னன்னா, நகத்தது சத்தானிச்சய ரூபத்வாபாவாத்னா அஜ்ஞான நிவர்த்தகம் இது வாக்கியம். பிரம்மத்தோடு சேர்ந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனா அந்த ஞானமே சரியில்லை, அது நிச்சய ரூபமாக இருக்கு. சத்தா நிச்சய ரூபமாக இருக்கு. சத்தா நிச்சயம் அப்படிங்கிறது தர்க்கசாஸ்திரத்தை எப்படி சொல்லுவானா, அப்பிராமாண்ய ஞான அனாஸ்கந்திரம். அந்த ஞான விஷயத்துல இது பிரமாணமா அப்பிரமாணமான சந்தேகம் வராத ஞானம், சந்தேகத்துக்கு இடமாகாத ஞானம், அதுதான் சத்தா நிச்சயம். நான் ஒரு பார்க்கிறேன், சேர் இருக்கு, தெரியுது, ஆனா அது சரிதானா இல்லையா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப அங்க சேர் இருக்குன்னு நான் தீர்மானம் சொல்ல முடியாது. சேருடைய சத்தா நிச்சயம் ஏற்படாது. சந்தேகமே இல்லை, சேர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அது சத்தா நிச்சயம் இருக்கு. இப்ப இங்க என்னாச்சு, இதோ அபிரமாத்மன்னு சொல்றது, ஆனா என்னால தீர்மானம் பண்ண முடியல அப்படிங்கிற இதுல இருக்கு, சந்தேகமா இருக்கு. இதுதான் சொல்றதா வேற ஏதாவது தாற்பயமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அப்ப இந்த ஞானம் என்னாச்சு, சத்தா நிச்சய ரூபமாக ஆகவே, அதாவது அப்பிராமாண்ய ஞானத்துக்கு இடத்தை கொடுத்துருக்கு, அப்பிராமாண்ய ஞானம் ஆஸ்கந்திதமாக ஆயிடுச்சு. அதனால இது பிரம்மஜானம் இல்லை. பிரம்மஜானம்னு சொன்னாலே இது நிவர்த்தி பண்ணாது, மூலாஜானத்தை போக்காது. அதனால நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அத்தியனம் பண்றதையே, வேதாத்தியனம் பண்ற காலத்திலே அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு ஒரு ஞானம் வந்துள்ளோ அந்த ஞானமே தன்னுடைய மூலாச்சாரத்தை நிறுத்தி பண்ணிடுதுன்னு கேட்டேன். அந்த ஞானம் பண்ணாது. ஏன்னா அது நிச்சய ஞானமே இல்லை, அது ஒரு சந்தேகாஸ்பதமான ஞானமா இருக்கு. அது வந்து அஜானத்தை நிறுத்தி பண்ணாது சொல்லாது. ஒரு பக்கம் சொல்றான், அப்படி சொல்லாது. நச்சதத்து சத்தானிச்சய ரூபத்வாபாவாத் ந அஜ்ஞான நிவர்த்தகம் இது வாக்கியம். ததாபி கிருதஸ்ரவணஸ்ய நிர்விசித்த சாப்தஜானேன தன்னிவர்த்தியா மனநாதி வையர்த்தியாபத்தி. இப்படி சொன்னாலும் நான் வேற ஒரு தோஷம் சொல்றேன், அதை விட்டுடுறேன். அவன் படிக்கிற காலத்திலே வித்தியார்த்திக்கு ஏன் இந்த தியானம் வந்து மோகம் வரலன்னு கேட்கறத விட்டுடுறேன். சவணம் பண்ணியிருக்கான் அவன், தீர்மானம் ஆயிடுச்சு. இப்ப இவருக்கு வந்த ஞானத்துல ஒன்றும் சந்தேகம் இல்லையோனும். ஆனா இனிமேல் அவன் மனநம் நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணல, மனநம் நிதித்தியாசனம்லாம் பண்ணவே வழியதில்லை. ஏன்னா நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயமா வந்த இந்த ஞானம் இப்போ விஷயம் பிரம்ம சம்பிருஷ்டமாகத்தானே உண்டாகும். அப்ப அது அபரோக்ஷ சாட்சா்காரம் தான் எது. அப்ப அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணத்தானே பண்ணும். அப்ப எதுக்கா மனநம், எதுக்கா நிதித்தியாசனம்? ஆறு பணம் இருக்கலாம். கிருதஸ்ரவணனாக அவன் இருந்தானே ஆனால், சிரவணம் பண்ணி முடிச்சவனாக இருந்தானே ஆனால் அவனுக்கு மனநம் நிதித்தியாசனங்கிறது தேவையே இருக்காது. ஏன்னா இப்ப வந்திருக்கிற ஞானம் அவனுக்கு சாட்சா்கார ஞானமா தான் வரும். அது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணிடும். அதுக்கு மேல பண்றதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. ஆகையால மனநாதி வையர்த்தாபத்தி நிர்விசிகிஷ்ட கிருதஸ்ரவணத்தை நிர்விசிகிஷ்ட சாப்த ஜானேன விசிகிஷ்டான சம்சயம் நிஸ்சந்திகமாக சாப்த ஞானம் வந்துடுறது சிரவணம் பண்ணினத்தினாலே. அதனாலே மூலாஜான நிவர்த்தி ஏற்பட்டுவும் அதுக்கப்புறம் இவனுக்கு மனநம் நிதித்தியாசனங்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால மந்தவியோ நிதித்தியாகிதவியான்னு சொன்னது வேஸ்ட். சித்தாந்தி பெற்றார். சத்யபி சிரவணாத் நிர்விசிகிஷ்டஞானே சித்த விக்ஷேபதோஷேண பிரதிபந்தாத் அஜ்ஞான அனிவர்த்தியா தன் நிராகரணே மனன நிதித்தியாசன நியம வித்தர்த்த அனுஷ்டானத்யார்த்தவத்வாத். மனனம் பண்ணல, சிரவணம் நல்லா பண்ணியிருக்கான். கிருதஸ்ரவணனாக ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து பிரம்ம ஞானம் வந்தது சந்தேகம் இல்லாம தான் வந்திருக்கு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். நிர்விசிகிஷ்டமான அர்த்த ஞானம் இருக்கு. ஆனால் இந்த ஞானம் அஜ்ஞான நிவர்த்திங்கிற தன்னுடைய காரியத்தை உண்டாக்கணும்னு சொன்னால் அந்த காரியத்தை உண்டாக விடாம பிரதிபந்தம் பண்ணக்கூடியது ஒண்ணு இல்லாம இருக்கிறது. அப்பதானே அக்னியானது
ராகங்கிற காரியத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பிரதிபந்தகம் ஒன்றும் இல்லாமல் இருந்தா தான் அது தன் காரியத்தை பண்ண முடியும். இப்ப அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பிரதிபந்தம் ஒன்று இருந்து ஒருத்தர் வச்சுருவாங்க. அப்ப இது வந்தாலும் வேலை செய்யாது, நடக்காது. இங்க ஒரு பிரதிபந்தம் என்ன பிரதிபந்தம் இருக்குன்னு கேட்டா சித்த விக்ஷேப தோஷேன. இவருடைய சித்தத்துல இந்த பிரம்மஞானம் சிரமா இல்லை, மற்ற விஷயத்துல ஓடி இருக்கிற இதுவும் வருது அதுவும் வருது, இதுவும் இருக்கு அதுவும் வருது. அப்படி இருக்கிறதுனால இது அஜான நிவர்த்தி பண்ண முடியல. சித்த விக்ஷேபம் இருக்கு, இதுதான் பிரதிபந்தம். அதனால அஜான அனிவர்த்தியா சித்த விக்ஷேப தோஷேன பிரதிபந்தா அஜான அனிவர்த்தியா. அதனால அஜானம் இவனுக்கு நிவர்த்தியாக. சரி, அப்ப மனன நிதித்தியாசனம் பண்ணினா இது போதுமான போகும். அதுதான் சொல்றாரு மனன நிதித்தியாசன நியம விதி வித்தியர்த்த அனுஷ்டான அவஸ்தா. இந்த தோஷத்தை போக்குறதுக்காக இவன் மனநம் நிதித்தியாசனம் பண்ணினான்னா அப்புறம் நிதித்தியாசனம் வரையில் ஆனதுக்கு அப்புறம் இவங்கிட்ட ஒரு தோஷமும் பாக்கி இருக்காது. ஆகையாலே சௌஷமா அஜானம் இருக்கு. பகவான் இன்னும் ஒரு சமயம் இவன் மனசுல அப்பேற்பட்ட தோஷம் ஒன்றும் இல்லை, சித்த விக்ஷேப தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் சிரவணம் பண்ணினாலே போகுங்கிறதும் நம்ம ஒத்துக்கிறோம். இவன் பண்ணணுங்கிற மனம் நிதிக்காக மண்ணாதான் மோட்சம் இல்லை, ஏன்னா இவன்கிட்ட சித்த தோஷம் இல்லை. அதனால நிச்சயம் கொடுத்து சிரவணத்தாலே கொடுத்தா அவ்வளவுதான் அஜான விட்டு வரலாம். அதையே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, சுத்தமா அதிகாரி. ஆமா, அஜயனங்கிறது வெறும் வாக்கியத்தை உச்சாரணம் பண்றது. ஆனா சிரவணம் பண்ணினதுக்கு அப்புறம் தீர்மானமா தெரியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றது தீர்மானமா தெரிஞ்சது. ஆனாலும் சித்தத்துல விக்ஷேபம் நிறைய இருக்கிறதுனால அது காரியத்தை பண்ண விடல. இந்த சித்த விக்ஷேபம் ஒன்றும் இல்லை, அவன் ஏற்கனவே சரியாதான் இருக்கு அவனுடைய சித்தம் அப்படின்னு சொன்னால் அப்போ இஷ்டாபத்து அவனுக்கு சிரவணத்தினால வரக்கூடிய ஞானமே அஞ்ஞானத்தை நிறுத்தம் பண்றதுக்கு போகும். அவாந்தரிய மனநாதி அனுஷ்டான நிரத்த சித்த விக்ஷேபத்த புருஷனுக்கு விசேஷம். அவன் தான் ஜென்மம் பவாந்தரம், ஜென்மாந்தரத்திலே இவன் மனநெல்லாம் பண்ணிச்சிருக்கான். அதனால சித்த விக்ஷேபங்கள்லாம் இவனுக்கு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு புருஷனுக்கு உபதேச மாத்திரா பிரம்மாபரோக்ஷிய இஷ்யமானத்வாச்ச இத்தியாகும். அப்போ சிரவணம் கூட சில வேண்டாம், ஏற்கனவே சிரவணம் பண்ணாலும் ஆயிடுச்சு. வேற ஏதோ ஒரு தோஷம் சாத்து இப்போ அவனுக்கு ஜென்மா ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப அவன் முழுக்க சேர்ந்து அந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ணிட்ட மாத்திரத்திலேயே ஆபரோஷம் ஒரே க்ஷணத்துல, வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அந்த ஆளுக்கு அப்படிதான் அதிகாரி பேரையில இவாளுக்கு வாழ்க்கை